தெனாலி ராமனும் பொய் சொன்ன அமைச்சரும். ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் தனது அமைச்சர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அரசருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பழமையான வாட்ச் காணாமல் போனது. அந்த வாட்ச் மிகவும் விலை உயர்ந்தது. அனைவரும் கவலைப்பட்டனர். அரசர் மிகவும் கோபமாக இருந்தார். அப்போது ஒரு அமைச்சர் முன்னேறி, மன்னா, நான் கனவில் இந்த வாட்ச் பற்றி பார்த்தேன். அது அரண்மனையின் பின்புறமுள்ள கிணற்றில் இருப்பதாக கனவில் வந்தது என்றார். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அரசர் உடனே அந்த கிணற்றை தேடச் சொன்னார். பல மணி நேரம் தேடியும் வாட்ச் கிடைக்கவில்லை. தெனாலி ராமன் கவனமாக அமைச்சரை கவனித்தார். அவரது முகம் சற்று பதட்டமாக இருந்தது. மேலும் அவர் வாட்ச் பற்றி அதிக ஆர்வம் காட்டியதும் தெனாலி ராமனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. தெனாலி ராமனுக்கு அந்த அமைச்சர் மீது ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் அந்த அமைச்சர் சமீபத்தில் பணத்தேவை அதிகமாக இருப்பதை தெனாலி ராமன் கவனித்திருந்தார். மேலும் அந்த அமைச்சர் தனது தோட்டத்தில் தோண்டியதற்கான அடையாளங்கள் இருப்பதையும் தெனாலி ராமன் கவனித்திருந்தார். அரசரிடம், மன்னா, அந்த அமைச்சர் பொய் சொல்கிறார். அவர்தான் வாட்சை திருடியிருக்கிறார் என்றார் தெனாலி ராமன். அனைவரும் அமைச்சரை பார்த்தனர். அமைச்சர் பயந்து நின்றார். அரசர் கோபமாக, அப்படியானால் வாட்ச் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். தெனாலி ராமன், அந்த அமைச்சரின் வீட்டில் உள்ள பழைய மாம்பழ மரத்தின் கீழ் ஒரு குழி இருக்கிறது, அதில் வாட்ச் இருக்கும் என்றார். அரசர் உடனே அந்த அமைச்சரின் வீட்டுக்கு சென்று பார்த்தார். தெனாலி ராமன் சொன்ன இடத்தில் வாட்ச் இருந்தது. அமைச்சர் பிடிபட்டார். அரசர் தெனாலி ராமனை பாராட்டி பரிசு கொடுத்தார்.